சிஸ்டர் ஒரு நிமிஷம். எஸ். பிளாஸ்டிக் சர்ஜன் இருக்காரா? உள்ள இருக்கார், போய் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். என்ன சிஸ்டர்? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓ அதுவா? நீங்க நிறைய சீரியல் பாப்பீங்களா? பாப்பேன். நான் ஒரு நடிகை, ஆனந்தம் சீரியல்ல பாத்திருப்பீங்க. ஏம்பா, கதவை தட்டிட்டு உள்ள வரக்கூடாது? நானே உன்னை பார்த்து பயந்துட்டேன். சரி, உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்களே என்ன பார்த்து பயந்துட்டீங்க இல்லையா? அதான். அதுக்கு காரணம் என்ன சார்? மூஞ்சியா சார் இது? என்ன பார்த்து நீங்களே பயப்படுறேன்றீங்க. என் மூஞ்சிய என்னாலேயே கண்ணாடியில பார்க்க முடியல சார். அது மட்டும் இல்ல சார், என் மூஞ்சிய பார்த்து என் பொண்டாட்டி புள்ளிங்க கூட பயப்படுறாங்க சார். நான் என்ன சார் பண்ண முடியும்? ஆண்டவன் என் மூஞ்சி எப்படி கரடு முரடா படைச்சிட்டானே சார். சார், நீங்க தான் கடவுள் மாதிரி இந்த மூஞ்சியை நல்லபடியா மாத்தி தரணும் சார். என்ன டாக்டர் யோசனை பண்றீங்க? நல்லா யோசிங்க. படிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்தி ஒரு கமலஹாசன் ரேஞ்ச் இல்லாட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு காமெடி ரேஞ்சுக்காவது இந்த மூஞ்சியை மாத்தி கொடுத்துருங்க. சிஸ்டர். எஸ். இப்ப உள்ள ஒருத்தன் போனானே, அவர் ஏதோ டிவி சீரியல் நடிகர்னு சொன்னாரே. அட நீங்க வேற, அவனை காணான்னு டிவில விளம்பரம் கொடுத்திருக்காங்க. யார், உங்க சொந்தக்காரங்களா? இல்ல, போலீஸ். போலீஸா? டாக்டர், காசை பத்தி கவலையே படாதீங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, என்ன பார்த்தா பணக்கார மாதிரி தெரியாது, ஆனா நல்ல காசு உள்ளவன். நான் சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல, நீ செய்ய வேண்டியதுதான் ஒண்ணு பாக்கி இருக்கு. எஸ் ஸ்பீக்கிங். ஹலோ டாக்டர் சார், நான் ஷீலா பேசுறேன். என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். வா வா வா. அண்ணி வா சுவாதி. வேலை டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல, நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உட்காரு. ஆமா, நீ மட்டும் தான் வந்திருக்கியா? இல்ல அண்ணி, நானும் அவரும் தான் வந்தோம். அப்ப தினேஷ் எங்க? பக்கத்துல ஒரு வேலையா போயிருக்காரு, நேரம் ஆகும்னாரு. அது வரைக்கும் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். பக்கத்துல ஒரு வேலையானா? எங்க? பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு. என்ன திடீர்னு ஃபாரின் டூர் போறீங்களா? இல்ல, அது அவர் ஃப்ரெண்டு மூலமா அவருக்கு துபாயில நல்ல ஆஃபர் வந்திருக்கான். அந்த வேலைக்கு போகணுங்கிறாரு. இங்க இல்லாத வேலை என்ன ஃபாரின்ல இருக்கா? என்ன அண்ணி சொல்றது? அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஹை பொசிஷன்ல இருக்காங்களாம். இவர் வாழ்க்கையில முன்னேறவே இல்லையா. கடன் வேற அதிகமாயிடுச்சான். என்ன? ஏன் இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லல? உங்ககிட்ட சொன்னா நீங்க உடனே இதை அவர்கிட்ட கேப்பீங்க. அதுக்கு வேற கோவம் வரும். இப்பெல்லாம் சரியா நேரத்துக்கு வீட்டுக்கு வரதில்ல.
சாப்பிடறதுல தூங்கறது இல்ல. எப்ப பார்த்தாலும் மொட்டை மாடியில உட்காந்துட்டு வானத்தை பாக்குறாரு. எல்லா கெட்ட பழக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிடுச்சு. கடன்லாம் தீரணும்னா கல்ஃப் கண்ட்ரிக்கு போய் தான் ஆகணுமா. அதுக்குதான் இந்த பாஸ்போர்ட். தினேஷ் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தா? உன்னையும் கை குழந்தைய விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்தது? ஃபர்ஸ்ட் அவர் அங்க செட்டில் ஆனதும் என்னையும் குழந்தையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு நீ. அப்போ தினேஷ் அம்மாவை தனியா விட்டுட்டு போறதா? இல்ல நீ அவங்களையும் கூட்டிட்டு போலான்னு சொன்னாரு. தினேஷ்க்கு இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இப்ப காலம் மாறி இருக்கு. வெளிநாட்டுக்காரங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பெரிய கம்பெனில ஆரம்பிக்கிறாங்க. இந்தியால வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப ஏன் தினேஷ் வெளிநாட்டுக்கு போகணும்? சொல்லி என்ன பிரயோஜனம்? எதையுமே காதுல வாங்க மாட்டேங்கிறாரு. அத்தை சொல்லியே மனசு மாறலன்னா பாருங்களேன். அவரு ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டா இருக்காரு நீ. எதுவுமே சரியா நடக்கலன்னு நினைக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு அண்ணி. சரி, நான் அவங்கிட்ட பேசி பாக்குறேன். அண்ணி, நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. சரி, நானே விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறேன். நீ தைரியமா போயிட்டு வா. அப்படியே உன் அத்தையை ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு. சரி அண்ணி, நான் கிளம்புறேன். ஓகே. நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சிஸ்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணது நாங்க தான் சார். டாக்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க போலாம். கம் ஃபாஸ்ட். டாக்டர் உள்ளதா இருக்காரு, நீங்க போய் ஓகே, பாருங்க. நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ப்ளீஸ் சிட் டவுன். சொல்லுங்க டாக்டர், வந்தவன் எப்படி இருந்தான்? பெரிய மீசை வச்சிருந்தான். ஆளே அக்யூஸ்ட் மாதிரி தான் சார் இருந்தான். அவன் உங்ககிட்ட என்ன வந்து கேட்டான்? அவன் ஃபேஸை மாத்தி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியுமான்னு கேட்டான். ஓஹோ, அப்ப சந்தேகமே இல்லை, அவன் அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கைதி தான். ஐசி. நீங்க தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சந்தேகப்பட்டது தெரிஞ்சுதான் அவன் தப்பிச்சு ஓடி இருக்கான். நான் கூட பெருசா சந்தேகப்படல சார். இன்ஃபேக்ட் எங்க நர்ஸ் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஓகே சார், இந்த தகவலை நான் மேலிடத்துல சொல்லிடுறேன். நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே சார். மற்றபடி எல்லா பாதுகாப்பும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். எங்க டிபார்ட்மெண்ட் என்கொயரினா நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். கண்டிப்பா. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. இந்த வண்டியோட ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு, என்னாச்சு? ஆமா சார், போர் பிஸ்டல், கிளச் பிளேட், பிரேக் ஷூ இதெல்லாம் மாத்தணும் சார். உங்க பர்மிஷனுக்காக தான் வெயிட் பண்றேன். மாற்ற வேண்டிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாரண்டிலே மாற்றி கொடுத்துருவோம். ஓகே சார். ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுக்கு முக்கியம். கஸ்டமர் நிம்மதியாக இருந்தால் நம்ம பிஸ்னஸ் தான் நடக்கும். ஓகே சார். அர்ஜுன், என்ன விஷயம் கார்த்திக் இவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ஒரு குட் நியூஸ் டா. என்ன? நாம ரொம்ப நாளா அப்ரோச் பண்ணிட்டு இருந்த ஹை சாஃப்ட்வேர் கம்பெனி ஒரு பல்க் ஆர்டர் சாங்ஷன் பண்ணிட்டான். இது விஷயமா நான் பேங்க்லயும் பேசிட்டேன். லோனும் நமக்கு சாங்ஷன் ஆயிடும். அநேகமா இந்த மாசம் எண்டுக்குள்ள நம்ம டெலிவரி கொடுக்க வேண்டியிருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய், சாங்ஷன் ஆர்டர் வந்த உடனே பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி இதை நீட்டா நம்ம முடிச்சு கொடுக்கணும். ஏய், யாரு தம்பி? வாங்கண்ணா. வாங்கினாரேண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்கேயே சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்க வேண்டாம், தனியா கொஞ்சம் பேசணும். வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. வந்து சேம்பர்ல நம்ம சாந்தி அம்மா வந்து சீனிவாசன் கண்ணபுரம் திட்டார். என்னது? சாந்தியவா? ஆமா தம்பி, நம்ம சாந்தி அம்மா விடல, அந்த சீனிவாசனை முடிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. அந்த சீனிவாசன் அப்படி நடந்துக்கிட்டான். அவங்க இவ்வளவு கோவமா பேசி நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் பொண்டாட்டி திட்டுறதுக்கு அவன் யாரு? என்னது? ஆமாண்டா, சாந்தி திட்டுறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு. நிறையா வா போலாம். கொஞ்சம் நெல்லு. ஏன் இப்படி அவசரப்படுற? சாந்திகாவை திட்ட ஸ்ரீனிவாசன் யாருன்னு கேட்டா ஓகே, நியாயமான கேள்வி. ஆனா சாந்திகாக்காக வாதாட நீ யாரு? டேய், ஏன் பொண்டாட்டி நான் திட்டுவேன். ஆனா மத்தவங்க திட்டுறத பார்த்துட்டு நான் சும்மா இருந்தேனா? நான் ஆம்பளே இல்லை.
வேண்டாம் வேணாம். பாத்தீங்களா, இத்தனை நாளா சாந்திகாவை திட்டிட்டு இருந்தான். இப்ப சாந்திகாவை திட்டவன திட்ட போறான். என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி மேல பாசம் எல்லாமே போயிடும். அர்ஜுன், கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தா சரி. கண்டிப்பா நடக்கும். வாங்க போலாம். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க வாங்கிக்கங்க. ஐயோ, உங்க விருந்தே பலமா இருந்ததுங்க. இதுக்கு மேலயும் வயிற்றுல இடம் இல்ல. நீங்களும் உங்க ஒய்ஃபை ரொம்ப நல்லா கவனிச்சுங்க. இதுல ரொம்ப என்னமா thanks. இருக்கு? நாங்க கிளம்புறோம். என்ன கிளம்புறீங்களா? ஆமாங்க, அப்படியே மைசூர் போறோம். அங்கேயும் இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ண போறோம். நல்ல விதமா போயிட்டு வாங்க. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆர்கே ஒரு மாமனிதர். அவரு எனக்கு வழிகாட்டி மாதிரி. அவருடைய ஆலோசனை படி நடங்க. நீங்க நிச்சயம் முன்னுக்கு வந்துருவீங்க. ஆர்கே குடும்பத்துல எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் அதுக்கு எங்க கம்பெனி பட்டுப்படவுதான். அதுல எங்களுக்கு ஒரு தனி பெருமை. சின்ன காமாட்சி, அதை எடுத்துட்டு வாமா. என்ன பாக்குறீங்க? காஞ்சிபுரத்துல காமாட்சின்னா அது அந்த அம்மன் தான். மத்தவங்க எல்லாம் சின்ன காமாட்சி தான். இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க. என்ன சார் இது? இது ஆர்கே சாருக்கு நாங்க செய்யற மரியாதை. உங்களை கௌரவப்படுத்தினா அது அவரை கௌரவப்படுத்தின மாதிரி. வாங்கிக்கோங்க. இந்தாங்க, ஏன் தயங்குறீங்க? நீங்க 2 பேரும் வாழ்க்கையிலயும் தொழிலையும் ஓஹோன்னு வரணும். காமாட்சி அம்மனை வேண்டிட்டு தரோம், வாங்கிக்கோங்க. நல்லா இருமா. சின்ன காமாட்சி, போய் ஒரு பைய எடுத்துட்டு வா. பிள்ளைங்க சரிங்க. வச்சுக்கிட்டோம். வரோம். ரொம்ப சந்தோஷம். வாங்க. சார், கவலையே படாதீங்க சார். எங்க டிபார்ட்மெண்ட்ல அவனை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. என் கவலையே அதானே. என்ன சார் சொல்றீங்க? உங்க டிபார்ட்மெண்ட்ல அவனை தேடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க கையில சிக்கிட்டான்னு வச்சுக்கங்க, பிரச்சனை அபிராமிக்கு வரும். அவங்க கூட இருந்ததுனால எனக்கும் பிரச்சனை வரும். இப்போ அவன் நம்ம கையில சிக்கிறதா நமக்கு நல்லது. சரி, நான் மலைக்கு போயிட்டு வந்து தீவிரமா இந்த காரியத்துல இறங்கிடுறேன். போதுங்களா சார்? போதும், நல்லபடியா போயிட்டு வாங்க. எதுக்கு என் பொண்டாட்டி சேம்பர்ல பார்த்து திட்டின? அவ தப்பு பண்ணிருந்தானா ஒண்ணு என்கிட்ட சொல்லிருக்கணும், இல்ல என் அப்பா கிட்ட சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு நீ கண்ணா பண்ணு பேசிருக்க கூடாது. உனக்கு என்ன உரிமை இருக்கு? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு பாத்தியா? மரியாதையா பேசு. உனக்கு என்ன மரியாதை வேண்டியிருக்கு? மிஸ்டர் கார்த்திக், கொஞ்சம் நிதானமா பேசுங்க. அவர் வீடு தேடி வந்து இப்படி பேசுறது அவ்வளவு நல்லா இல்ல. சார், இந்த ஆள் மட்டும் சரியா நடந்துட்டானா சார்? டேய் சும்மாறா. அவ என் குடும்பத்துக்குள்ள போந்து 1000 பிரச்சனைகளை உருவாக்குவா. அதெல்லாம் கேட்டு சும்மா இருக்க சொல்றியா? முதல்ல என் மருமகளை என்கிட்ட இருந்து பிரிச்சா, அதுக்கப்புறம் என் மகனை பிரிச்சா, இப்ப என்னெல்லாமோ சொல்லி என் பொண்டாட்டியை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டாடா. இதுக்கப்புறம் நான் சும்மா இருந்தேன்னா நான் முட்டாள்றா. என்னையா பண்ணுவேன்? இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி கிட்ட தான் பேசுனேன், அப்புறம் நடக்கிறது வேற. பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிறியே, அவ என்ன உனக்கு பொண்டாட்டியா? டைவர்ஸ் கொடுத்துட்டால? உங்ககிட்ட வரப்பவே அவ செகண்ட் ஹேண்ட். ஏய் தம்பி, வேண்டாம், நீங்க விட்டுருங்க. மிஸ்டர் கார்த்திக், எதுக்காக இப்படி அனாவசியமா தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பெரிய மிலிட்டரி ஆபீசரா இருந்திருக்கலாம்.
அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? நான் நினைச்சா இந்த நிமிஷமே என்னால உங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். மரியாதையா வெளியில போங்க. என்ன சார் பண்ணிடுவீங்க? நீங்க ஆக்ஷன் எடுத்தா கவலைப்பட மாட்டேன். மிஸ்டர் கார்த்திக், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இருங்க ஏசி சார், தம்பி ஏதோ வீராவேசமா பேசணும்னு விரும்புறாரு, பேசட்டுமே. நீ சொல்றா. இங்க பாரு, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? இனிமே என் குடும்ப விஷயத்துல தலையிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ என்ன பெரிய நல்லவனா? மொத்தமா உள்ள போயிருவீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்காத. நடந்துக்கிட்டா? ஷீனு சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏசி சார், அவன் பேசிட்டே இருக்கான், நீங்க என்ன அமைதிப்படுத்துறீங்க? மிஸ்டர் கார்த்திக், முதல்ல இங்க இருந்து போறீங்களா? தம்பி வாங்க போலாம். சொல்றேன் கேளுங்க, வாங்க போலாம். போங்கன்னு சொல்றேன்ல. வாங்க சொல்றேன், வாங்க. சார், என்ன சார் இது? நமக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இதை வேற இருக்கிறீங்க. என்ன ஏசி சார், அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இல்ல சார், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன். ஓகே, பை. போதும். வா உட்கார். ராஜி, கொஞ்சம் தண்ணி கொடு. ஏங்க காரமா இருக்கா? தண்ணி எனக்கு இல்லம்மா, உன் பிள்ளைக்கு. ரொம்ப காரமா இருக்கிறார்.